சென்னையில் இருசக்கர வாகனத்தின் மீது காரை ஏற்றி 18 வயது இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேளிக்கை விடுதியில் மதுபோதையில் இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? இன்ஸ்டா தோழியின் அழைப்பை ஏற்று விழுப்புரத்திலிருந்து சென்னை வந்த பெண் நண்பர்களோடு ஆட்டம் பாட்டத்தில் திளைத்தபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. சிறு வாக்குவாதம் கைகலப்பாகி மோதலாக வெடித்ததால் எதிர்தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு பெண்ணை தீர்த்து கட்டியுள்ளனர். நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்தவர் 18 வயதான யான்சி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்வதற்கு ஆயத்தமாகி வந்துள்ளார். இவர் மறுவாழ்வு முகாமில் தனது தாயாருடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த ஜோஸ்னா என்ற பெண்ணுடன் யான்சி நட்பாக பழகியுள்ளார். இந்நிலையில் சனிக்கிழமையன்று தனது தோழியை பார்ப்பதற்காக யான்சி சென்னை வந்துள்ளார். இரவில் தனது நண்பர்கள் வட்டாரத்துடன் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்றிருக்கிறார். அந்த விடுதியில் இளைஞர்கள் சிலர் மது அருந்திவிட்டு நடனமாடிக்கொண்டிருந்தனர். அப்போது யான்சியின் நண்பர்களும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். அதைக் கண்டு பாரில் இருந்த பவுன்சர்கள் இரு தரப்பினரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்கிறார்கள். வெளியே வந்த பின்னரும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து யான்சி தனது நண்பர்களுடன் 3 இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். எதிர்த்தரப்பினர் திமுக கொடி கட்டிய காரில் பின்தொடர்ந்துள்ளனர். திருமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள மேம்பாலம் அருகே பின்தொடர்ந்து வந்த கார் மீது யான்சி தரப்பினர் கல்லெடுத்து வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் மதுபோதை தலைக்கேறிய நிலையிலிருந்த அடாவடி இளைஞர்கள் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் வேண்டுமென்றே இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதச் செய்துள்ளனர். இருசக்கர வாகனம் மீது கார் வேகமாக மோதியதில் அதில் இருந்த யான்சி உட்பட 2 பெண்கள் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் யான்சிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் மூக்கு, காதில் ரத்தம் வந்துள்ளது. காரை ரிவர்ஸ் எடுத்து மீண்டும் பெண்ணின் மீது ஏற்றியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் இருந்த மற்றொரு பெண்ணும் படுகாயமடைந்துள்ளார். அவரின் நண்பர்கள் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோயம்பேடு போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சுமன் சக்திவேல் என்கிற இளைஞர் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது தெரிய வந்தது. நான் இப்போ எங்கே போவேன்? என் பொண்ணு தான் என் உசுரை கொடுத்துருங்க. அல்ல தயவு செய்து அவனுக்கு என் கண் முன்னாடி தூக்கு தண்டனையே போய் கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்கறது. நான் யாரையும் நம்பல. நீங்கள் தூக்கு தண்டனை கொடுங்க. ஏண்டா ஐயோ என் புள்ள என்ன நினைச்சிச்சோ தெரியல. சாகும் போது என்ன நினைச்சிச்சோ தெரியல. அம்மாண்டு கத்திச்சோ இன்னொன்று தெரியலையே. புள்ள பொத்தி வளர்த்தேன். ஒரு வேலை கூடிய வீட்டில் செய்யப்பட மாட்டேன். என் பொண்ணு அப்படி பொத்தி வளர்த்தனே. இறந்துருச்சு என் பொண்ணு. நான் எங்க போவேன்? உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? என் பொண்ணோட உயிரை போய் யார்கிட்ட கேட்பேன்? நாளைக்கு மண்ணுக்குள்ள போயிடுவாளே. நான் எங்க போய் கேட்பேன்? என் பொண்ணை உயிரோட கொடுங்க. முக்கிய குற்றவாளியான சுமன் சக்திவேல் மற்றும் அவருடன் சேர்ந்து 3 பேரும் புதுச்சேரிக்கு தப்பித்து சென்றனர். அதை அறிந்த கோயம்பேடு போலீசார் புதுச்சேரி போலீசாரின் உதவியோடு அவர்களை கைது செய்தனர். மேலும் பாலகுரு மற்றும் கிஷோர் ஆகிய இருவரையும் விருகம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கத்தில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது போதையில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் மோதலாக வெடித்ததில் இளம்பெண் மீது காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.